எஸ்டிஆரோட பிறந்தநாளை முன்னிட்டு பயங்கரமான அப்டேட் ரசிகர்களை காத்திருக்கு. ஃபேன்ஸுக்கு ட்ரிபிள் தமாக்கா அப்படிங்கறத சொல்லி ஆகணும். என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். சிம்பு தக் லைஃப்ல அவரோட வேலைகளை முடிச்சிட்டாரு. இப்போதைக்கு தாய்லாந்துல இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் பிப்ரவரி 3ஆம் தேதி எஸ்டிஆரோட பிறந்த நாள். அன்றைய தினத்திலேயுமே அவரோட படம் பத்தின முக்கியமான அப்டேட்கள் வெளியிட இருக்காங்க. அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா தேசிங் பெரியசாமி இயக்கத்துல எஸ்டிஆர் 48 மலையாளத்துல சூப்பர் ஹிட் ஆன 2018 பட இயக்குனரோட ஒரு படம்னு சிம்புவோட லைனப் நீண்டுகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பார்க்கிங் பட இயக்குனரான ராஜ்குமார் பாலகிருஷ்ணனோடையும் சிம்பு ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு அறிவிப்பு தான் பிப்ரவரி 3ஆம் தேதி எஸ்டிஆர் பர்த்டே அப்ப சர்ப்ரைஸா வெளியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. தக்லை படத்துக்கு அப்புறம் சிம்பு நடிக்க இருக்க படம் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அஸ்மந்த் மாரிமுத்து இயக்கத்திலையும் தேசிங்கி பெரியசாமி இயக்கத்திலையும் படம் நடிக்க இருக்காராம். சிம்புவை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரம் தாய்லாந்துல இருந்து சென்னைக்கு திரும்ப இருக்காரு. இது இல்லாம மணிரத்னத்துக்காகவே இன்னமும் 2 நாட்கள் கால் ஷீட்டை கொடுத்திருக்காரா சிம்பு. ஆல்ரெடி தக் லைஃப்ல சிம்புவோட போர்ஷன்லாம் முடிவுக்கு வந்திருக்கு. இருந்தாலுமே ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே முடிச்சு கொடுக்க சிம்பு தயாரா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ சிம்புவோட பர்த்டே அன்னைக்கு கிட்டத்தட்ட 3 அப்டேட்கள் வெளியாகும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதுதான் சிம்பு ரசிகர் மத்தியில மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. சரி, ஓகே, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கமலஹாசன் மற்றும் சிம்பு நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை